அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையாரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஸனஹு தஆலா கிருபை செய்வானாக. இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சொல்லக்கூடிய பேச்சுகளும் அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே தவிர வேறு யாருக்காகவும் கிடையாது. இதை மனிதர்களை ஒவ்வொருத்தரையும் புண்படுத்துகிறபடி பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம பேசக்கூடியது எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் தவறுகள் அப்படின்னு செய்யும்போது எல்லா மனசுக்கும் சுடும். இது பொதுவான ஒரு விஷயமாக தான் நம்ம பேசுகிறோம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரீதியாக பாதிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா தனி மனிதன் அப்படிங்கிறது எப்படி, அவனுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, அது கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை வச்சு, ஒரு சூழல்கள், கடையில் வேலை பார்க்குற இடங்களில், இதெல்லாம் இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் தான். ஏன் அல்லாஹ் அதை செய்கிறான் அப்படின்னா, நம்ம சரியில்லை. நம்மளை சரி செய்கிறதுக்காக சில பேர்களுக்கு சில சோதனைகளை கொடுக்குறோம். நம்மளை சரி செய்யணும். நம்மளை சரி செஞ்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் மனித புனிதன் ஆயிடுவீங்க. அதுக்கு சில விதமான நோய்களும், சில விதமான கஷ்டங்களும், சில விதமான துன்பங்களும், சில விதமான பிரிவினைகள் அல்லாஹ் சொல்கிறான். பிரிக்கிறது யார் அப்படின்னா நான் தான் சொல்கிறோம். ஏன்னா நேற்று முந்தானால் கூட இதை பற்றி பேசியிருந்தேன். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு நபி யூசுப் நபியை 30 வருஷ காலம் அல்லாஹ் ஜல்ல ஸனஹு தஆலா பிரித்து வச்சுருந்தோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 9 மகன்கள். 9 மகனில் நபி யூசுப் நபியையே அல்லாஹ் ஜல்ல ஸனஹு தஆலா அவங்களுக்கு ரொம்ப அன்பாக வச்சுருந்தாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஏண்டா அவங்க அவ்வளோ அழகு, அவ்வளோ அவங்க மேலே ஒரு ஈர்ப்பை கொடுத்துருந்தான். அது கொடுத்தது யார்? அல்லாஹ் தான். இதான் அவங்களுக்கு வரலாறில் வரணும். அந்த சம்பவங்கள்லாம் நீண்ட சம்பவங்கள். அதை சொல்லி நம்ம முடித்தா நீங்கள் முழுசாக கேட்க மாட்டீங்க. ஆனால் சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். யூசுப் நபி வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்திங்கன்னா அவங்க அல்லாவே சொல்கிறான், இது ஒரு அழகிய வாழ்க்கை வரலாறு, அழகிய முன்மாதிரி அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த நபியை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துறேன்னு சொல்கிறான். எப்படி கண்ணியப்படுத்திட்டேன்டா, சுலைஹா அலைஹிஸ்ஸலாத்திட்டேருந்து நான் அவரை காப்பாற்றினேன்னு சொல்கிறான். ஏண்டா இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அண்ணன் சகோதரர்னால ஒரு கிணத்துல தள்ளப்படுறாங்க. கிணத்துல தள்ளப்படும் போகும்போது அல்லாஹ் கட்டளையிடுறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, என்னுடைய அடியானை காப்பாற்று, நீ என்னுடைய அடியானை காப்பாற்றி உன்னுடைய அந்த மலக்குடைய பதவியை பறிச்சிடணும் அல்லாஹ் ஜல்ல ஸனஹு தஆலா யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அந்த கிணத்துல தள்ளவுடனே வேகமாக போய் பிடிக்கிறாங்க அந்த மலையாரா யூசுப் நபி பிடிச்சி காப்பாற்றி அந்த இடத்துல வைக்கிறாங்க. கிணத்துக்குள்ளேயே தான் வைக்கிறாங்க. அதாவது கீழே விழுவாமல், பள்ளத்தில் விழுவாமல், அடிபடாமல் அவங்கள பாதுகாத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் மறைமுகமான விஷயம். நீங்கள் எங்கே மலக்கு எப்படி வருவாங்க, ஜின்னு எங்கே இருக்குது, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாலும் இதெல்லாம் வரலாறுலேயும் இருக்குது, ஹதீஸ்லேயும் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள்லாம் கரெக்டாக தெளிவாக இத்தனாவது அத்தியாயம், இத்தனாவது ஆயத்து அப்படின்னு கேட்டு நம்புகிற ஆட்களோட ஆகிப்பட்டிய. நேற்று கூட அவர் பேசின விஷயங்கள் என்ன, இப்போ 100க்கு 20% சொன்ன நஜாத் இருந்துச்சு. இன்றைக்கி 80% வந்துருச்சு. ஏன்? நம்ம எதையுமே கேட்குறதில்ல, எதையுமே தெரிஞ்சிக்கிறது இல்லை. எது உண்மை, எது பொய், எதை கண்டதே காட்சி கொண்டதே கோலம். சரி, சொல்ல கொஞ்சம் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். அந்த நபி யூசுப் நபியை விட்டு 30 வருஷம் பிரிஞ்சிருந்து கடைசியில் எங்கே வர்றாங்க? இவங்க அப்போ மன்னராக இருக்காங்க. பல சம்பவங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த வரலாறு நான் சுருக்கமாக வேறு இன்னொரு நாள் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் நம்ம பேச வரல. அவங்க ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வர்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இங்கே ஏன்னா அந்த நாட்டிலலாம் பஞ்சம் பசியும் பட்டினியுமே வரும்போது யூசுப் நபியும் மன்னராக இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பல கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிட்டாங்க. அந்த சுலைஹா அலைஹிஸ்ஸலாத்திட்டேருந்து காப்பாற்றுறத விட எனக்கு சிறை தண்டனை மேலே அப்படின்ட்டு யூசுப் நபி துவா செஞ்சாங்க. அதனால் 10 வருட காலம் சிறை தண்டனையில் இருந்தாங்க. ஏன் சொல்ல வரேன்டா, ஒரு தவறை செய்ய தடுக்கிறதா அல்லாஹ் நாடணும். உங்களுக்கு நம்ம அது துவா செய்யணும். நம்ம அல்லாட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எந்த தவறுகளும் செய்யாமல் பாதுகாத்துதா, எந்த தப்பும் செய்யாமல் பாதுகாத்து என்னை வாழ வை, என் குடும்பத்தை பாதுகாரு, என் மனைவி மக்களை பாதுகாரு, என் சொந்த பந்தங்களை பாதுகாரு, என் சகோதரிகளை பாதுகாருன்னு நீங்கள் துவா செய்யணும். உங்களுடைய துவா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அல்லாஹ் நான் தான் அப்படின்னு சொல்கிறேன். அல்லாஹ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் தர்றேன். ஒரு மனிதன் எப்படி என்றானா அப்படி தான். அப்போ 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரும்போது நபி யூசுப் நபி இங்கேருந்தே சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை வர்றாங்க அப்படின்னு சொல்லி சட்டையை கிளட்டி கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. யார்கிட்ட?
நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நபி யூசுப் நபி சொல்கிறாங்க, அந்த சட்டையை கழட்டி கொண்டு போய் கொடுத்து அந்த கண்ணில் வச்சோன்ன அல்ஹம்துலில்லாஹ் கண்ணு தெரிஞ்சிருச்சு. இதுதான் வழி நபிமார்களுடைய துவா கிருபைங்கிறது. இன்றைக்கி சொல்கிறோம்ல, இறை நேசர்களுக்கெல்லாம் இந்த துவாவும் கிடையாது, அவங்க மண்ணாக மக்கி போயிட்டாங்க, அவுளியாக்கள்லாம் கிடையாது அப்படின்னா அது 100க்கு 100 பொய். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஆதாரங்கிறத விட இது அனுபவஸ்தாலி, அனுபவப்பட்டவன் நான் பேசுகிறேன். இன்றைக்கி என்னோட சேர்ந்த மக்கள் எவ்வளவோ அங்கே இருக்கிறாங்க. எனக்காக அவங்க துவா செய்கிறாங்க, அவங்களுக்காக நான் துவா செய்கிறேன். ஏன்? இது அல்லாஹ் ஜல்லஷானஹு எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. இந்த நோய் செய்வனைன்னு வந்தது எனக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு. இந்த காலகட்டத்தில் இந்த செய்வனையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நம்ம கூட்டமே பிரிஞ்சு நிற்கிது அப்படின்னு சொல்லி சொன்னால், இது எவ்வளோ பெரிய பாதிப்பு. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இது வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் என்னை நேராக பார்த்து நேராக வச்சு அவங்க கூட சில நேரத்தில் இன்னும் அவுளியாக்குன்னு சொல்கிறீங்கிறவங்க டப்புன்னு சொல்லி விட்றாங்க. அப்போ அங்கே நடக்கிற கையை கிழிச்சிக்கிறாங்க, கையை எடுத்து கத்தியில் கிழிச்சிக்கிறாங்க. எதனால்? பைத்தியம் கிடையாது அவங்களுக்கு. நீங்கள் டாக்டர்கிட்ட 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணவங்களாம் இருக்காங்க, கண்ணில் காட்ட முடியும். நான் ஆதாரம் இல்லை, டைரெக்டாக அவங்கள்ட்ட பேட்டியே காட்டவங்களுக்கு அனுப்ப முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை அறிஞ்சு புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.